பராசரர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக பரமத்தி வேலூர்லேருந்து சந்தன் பேசுகிறேன். உங்களுக்கான ராசி பலன், உங்களுக்கான நட்சத்திரோட பலனும், அதாவது ராசியும் நட்சத்திரமும் ஒரு ஒன்றாக இணைக்கக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அந்த பலாபலன் எப்படி இருக்கும் என்பதற்காக இது காலபுருஷ ரீதியாகவும் உங்களோட ராசி ரீதியாகவும் இந்த நட்சத்திரத்தை உண்டான ஒரு தன்மைகள் என்ன, இதோட உண்மைகள் என்ன, இது இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை உங்களிடத்தில் நான் பதிவிடுகிறேன். ஏன்னா இந்த ராசி பலனை நீங்கள் ஒரு முழுமையாக கேட்கும்போது ஒரு முழு பலனையும் உங்களுக்கு ஜாதகத்துக்கு வழங்கியது போல் இது இருக்கும் நண்பர்களே. இதை கேட்டுவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் இந்த பராசர ஆன்லைன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் கருத்தை பதிவிடுங்கள். பதிவிடும்போது வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் கூட அது எனக்கு நேரம் கிடைக்கும் போது உங்களுக்கு அந்த சேனல்லே பதிவிடுவேன் நண்பரே. இல்லாட்டி நான் ஒரு ஆடியோ கூட போடுவேன் உங்களுக்காக. இந்த மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி கூட போடுவேன் நான் நேரம் கிடைக்கும்போது. இந்த 27 நட்சத்திரம் வழியாக இந்த 12 ராசிக்கு உண்டான ஒரு தன்மை, அதில் இன்றைய ராசி பலனாக ஆயிலிய நட்சத்திரம் கடக ராசி. ஆயிலிய நட்சத்திரம் அற்புதமான ஒரு நட்சத்திரங்க. ஏன்னா ஆதிசேஷன் அதை அவதரித்த ஒரு நட்சத்திரமும் இந்த நட்சத்திரம் தான். அதே மாதிரி ஆதிசேஷன் உங்களுக்கு அதிதேவனாக வரக்கூடியது இந்த நட்சத்திரம் தான் அப்படிங்கிற ஒரு தன்மை. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்க்கும்போது ஸ்ரீ ராமபிரானோட தம்பி லக்ஷ்மண் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தார். அதே மாதிரி குந்தியோட புதல்வன் என்று சொல்லக்கூடிய தர்மர், யமதர்மனுக்கு பிறந்த யமதர்மனோட ஒரு அவதாரமாக விளங்கியவர் தர்மர். அதாவது மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்களோட மூத்த புதல்வராக திகழக்கூடியவர் தர்ம நிலைப்படி வாழ்ந்தார் என்ற ஒரு நிலைப்படி உங்களுக்கு தெரியும். அவர் பிறந்த நட்சத்திரம் இதுதான். அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாத்துக்காக அர்ப்பணித்து வாழக்கூடிய ஒரு நட்சத்திரம். இப்போ எப்படி இந்த நட்சத்திரத்தில் ராமனோட தம்பி லக்ஷ்மண் பிறந்தார், தன் அண்ணனுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து அண்ணனுக்காக வாழ்ந்தார் என்ற ஒரு நிலைப்பாடு. அதே மாதிரி தர்மர் பிறந்தார். தர்மர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. தன் தம்பி கூட பிறந்த தம்பிகளுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு தர்ம நிலைப்படி வாழ்ந்தார் என்று ஒரு நிலைப்பாடு இருக்குது. இது மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னை அர்ப்பணித்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் தான் சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஆயிலிய நட்சத்திரம் தோஷங்க, மாமியாருக்கு ஆகாதுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த நட்சத்திரத்தில் கூட பிறக்கக்கூடிய பெண்கள் சமையல் கலையில் மிக நேர்த்தியான இருக்கக்கூடிய ஒரு தன்மை, வாய்க்கு ருசியை சமைக்கக்கூடியவர்கள், குடும்பத்தை பராமரிக்கிறதுல அவங்க வல்லவராக இருப்பார். குடும்ப பொறுப்பை ஏற்று அவங்க கையில் குடும்ப பொறுப்பை கொடுத்து பாருங்கள், மிக நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான. ஏன்னா இந்த நட்சத்திரம் புதன் பகவான் வருகிறார். புதன் பகவான் புத்திக்கும், அதாவது புத்திசாலித்தனத்துக்கு வரக்கூடிய கிரகமே புதன் தான். கணிதத்துக்கு வரக்கூடிய கிரகமும் புதன் தான். புதன் தான் தகவல் தொடர்புக்கு உண்டான கிரகமே. அனைத்து தொடர்புக்கும் இந்த புதனை பயன்படுத்திக்கிட்டோமா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அப்போ இந்த புதனோட நட்சத்திரம் கடகராசியில் இடம்பெற்றிருக்குது, ஆயிலிய நட்சத்திரமாக வருது. ஒரு சிறப்புமிக்க ஒரு நட்சத்திரங்க. இந்த நட்சத்திரம்லாம் தோஷம்னு சொல்வதே அவங்களுக்கு தோஷம் வந்துடுங்க அப்படிங்கிற ஒரு தன்மை, அது யாராக இருந்தாலும் சரிங்க அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துடுங்க. அப்போ இந்த புதனோட நட்சத்திரத்தில் ஆதிசேஷனாக வரக்கூடியது, இவங்க அதிதேவதையாக வரக்கூடியது அந்த நட்சத்திரம். பாம்பு வடிவத்தில் இருக்குங்க இந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு பாம்பே ஒரு நட்பாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதனால தான் இந்த நட்சத்திரத்தில் ஆதிசேஷனே உங்களுக்கு வராரு. ஆதிசேஷன் வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விசேஷம். அப்போ படுக்கை பெருமாள்லாம் நீங்கள் வழிபடுவது, சயன பெருமாளை வழிபடுவது உங்களுக்கு மிக சிறப்பை தரும். வெற்றி சின்னமாக வரக்கூடியது கிரீடம். அதாவது தலைக்கு மேலே வச்சுக்குவாங்கள்ல கிரீடம், ராஜாவுக்கு ராணிக்கெல்லாம் சூட்டுவாங்கள்ல, அந்த கிரீடம் உங்களுக்கு அதிர்ஷ்டம். அந்த கிரீடத்தை நீங்கள் ஒரு ஃபோட்டோ பண்ணி வச்சுக்கிறதும், அந்த கிரீடத்தை பார்ப்பதும், இல்லை கிரீடமாக செஞ்சு உங்கள் வீட்டிலேயே வச்சுக்கிட்டிங்கனாலும் அது ஒரு அதிர்ஷ்டத்தை தருங்க. அது ஒரு வழிபாட்டுக்குன்னு வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுங்க. மலர்கள் என்று பார்க்கும்போது வெண்காந்த மலருங்கும்போது இவங்களுக்கு அந்த ஒரு பூஜைக்கெல்லாம் வழிபடலாம். இந்த மலரோட ஒரு சிம்பிளை நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு ஃபோட்டோவில். இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும்னு வச்சுங்களேன். அதே மாதிரி தலவிருட்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் என்று பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வருதுன்னா, புன்னை மரம் இருக்கிறதுலே ஒரு அற்புதமான ஒரு மரங்க புன்னை மரம். இந்த புன்னை மரத்தை நீங்கள் வழிபடுவது சிறப்பு. இந்த புன்னை மரத்தை நீங்கள் நட்டு இதை வளர்ப்பது ஒரு சிறப்பு. ஒரு கோயிலுக்கு நீங்கள் இந்த மரத்தை வாங்கி கொடுப்பது நல்லது. ஒரு தோட்டத்தில் யாருக்காச்சும் ஒன்று தானம் கொடுத்து இதை வளர்ப்பது நல்லது. புன்னை மரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பொற்காலமான மரங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நன்மைங்க, அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்போ இந்த உங்கள் நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யோகமானதுன்னு வச்சுங்களேன். அப்போ விலங்கு என்று பார்க்கும்போது உங்களுக்கு ஆண் பூனையாக இருக்குது.
பூனைங்கிறது என்ன? அது எப்பவுமே ஒரு சாதுவான ஒரு மிருகத்திலேயே ஒரு சாதுவான ஒரு மிருகம் பூனை தான். அது வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சமானது ஒண்ணு கூட. அது மாரி வீட்டில் வசிக்கக்கூடியது. பூனை அதிகமா வந்து வீட்ல இருக்கவங்க வச்சு விரும்பி வளர்ப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன், பூனைங்கிறது. அது மாரி பூனை வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்த தரக்கூடியது. அது ஒரு அதோட குணாதிசயங்களும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு விளங்கும்னு வச்சுக்கங்களேன். இப்போ பூனையோட குணாதிசயங்கள் என்னான்னு நீங்களே யோசனை பண்ணீங்க. அதோட தன்மைகளும் இந்த நட்சத்திரம் பிரதிபலிக்கும். பறவை என்று பார்க்கும்போது, இது வந்து கிச்சிலி பறவைன்னு சொல்றது. அந்த கிச்சிலி பறவைங்கிறது, அ இது ஒரு வித்தியாசமா இருக்கும். அந்த பறவைய பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். அது மாரி இவங்களும் ஒரு வித்தியாசமான நபர்களா இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். இது வந்து எதிர்காலத்த குறிக்கும். பறவைங்கிறது ஒரு எதிர்காலத்த குறிக்கக்கூடிய ஒரு ஒரு சிம்பல். உங்களோட எதிர்காலத்துக்காக இந்த பறவைய நீங்க வந்து ஒரு ஃபீல்ட்ல ஃபோட்டோ வச்சுக்கிறதும் ஒரு சிறப்பை தரும்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு அதிர்ஷ்டத்தன்மை இது. இப்ப இந்த காலகட்டங்கள் கிரக ரீதியாக உங்களுக்கு எந்த மாரி ஒரு பலனை குடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் ராசி அதிபதியா வரக்கூடியது யாருன்னா, சந்திர பகவான். சந்திர பகவான் ஒரு ராசியில வந்து பார்த்தீங்கன்னா, 2 1/4 நாள் தான் இருப்பாருங்க. மாறிக்கிட்டே இருப்பாரு. ஒரு நிலையில இருக்க மாட்டாரு. இந்த ராசியோட அதிபதி உங்களோட நீங்க பிறந்தது கடக ராசி. அ ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு புதன் அதிபதி. அவர் 2க்கும் அ 3க்கும் 12க்கு அதிபதியா வரக்கூடியது. அதாவது முயற்சி இவங்க எடுக்க எடுக்க உங்களுக்கு வெற்றியை குடுக்கும்னு வச்சுக்கங்களேன், அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்போ உங்க ராசிக்கு அதிபதியா வரக்கூடியவர் பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான். அவர் 2 1/4 நாளுக்கு மாறிக்கிட்டே இருப்பார். நிலையான ஒரு தன்மையில் இருக்க மாட்டார். அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அப்ப ராசி அதிபதி உங்களுக்கு லாபஸ்தானத்தில உச்சம் பெறுகிறாருங்க. அதாவது 11ஆம் இடத்துல போய் உச்சம் பெறக்கூடிய தன்மை இந்த இவங்களுக்கு உண்டு. குடும்பத்தினால் இவங்களுக்கு மேலோங்கி ஒரு பொறுப்புகள் வரும். அது மூலியமா ஒரு நல்ல பேரும், லாபமும் அடையக்கூடிய தன்மை குடும்ப பொறுப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். ஏன்னா சந்திரன் போய் அந்த ராசி அதிபதி 11 லாபம் பெறுகிறார். இவங்க எதில போய் நீசம் அடையறான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க ராசி அதிபதி போய் நீசம் அடைவது 5ஆம் இடம். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், புத்திஸ்தானம், அறிவுஸ்தானம். அப்ப நீங்க அளவுக்கு அதிகமா யோசிச்சீங்கனாவே உங்களோட புத்தி பேதலிக்கக்கூடும். ஏன்னா 5ஆம் இடமா ஆழ் மனசுல போய் உங்களோட ராசி அதிபதி நீசம் பெறுகிறார். அதே மாரி பாக்கியத்தில போய் உங்க நட்சத்திராதிபதி நீசம் பெறுகிறார். அப்ப பூர்வ புண்ணியமும், பாக்கியமும் உங்களுக்கு நீசம் பெறக்கூடிய தன்மை அங்க இருக்குதுனால், அதனால நீங்க பாக்கியத்த நோக்கி நீங்க போக தேவையில்ல. பாக்கியம் உங்களை தேடி வரும். அதே மாரி நீங்க அதிகமா யோசிக்க தேவையில்ல. உங்களுக்கு இயற்கையாவே அங்க அந்த இது இருக்கும். அதையும் யோசிக்க யோசிக்க மனநிலை இவங்களுக்கு கொஞ்சம் சற்று தடுமாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா, மனம் என்று சொல்லக்கூடிய இடம் வந்து 4ஆம் இடமா இருந்தாலும், அது ஆழ்மனம் என்று சொல்லக்கூடிய வந்து 5ஆம் இடம். அதிக அளவில் யோசிக்காம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு திறன் இருக்குங்க நண்பர்களே. அப்ப இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. கடக ராசிக்கு அஷ்டம சனி. அஷ்டம சனி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைய குடுக்குமா? அவமானத்த குடுக்குமா? வேற ஏதாச்சும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துமான்னு பார்க்கும்போது, நிச்சயமாக அஷ்டம சனி உங்களுக்கு 7க்குடையவன் சனி பகவானா வந்து, உங்க ராசியில் வந்து அந்த சனி பகவானை பகை பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்கனால, சனி பகவான் 4ல் உச்சம் பெறக்கூடிய தன்மை. அதனால இந்த சனி பகவான் அஷ்டமத்தில ஆட்சி பெற்று, ஆயுள் ஸ்தானம் என்ற ஒரு நிலையில் வந்து ஆட்சி பெற்றிருப்பது ஒரு கிரகம். ஆயுளுக்கு எந்த ஒரு பங்கமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடையாது. இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் சரி, ராசிக்காரங்களுக்கும் சரி, அது பிரச்சனையை குடுக்காது. சிறு சிறு பிரச்சனைகளில் நம்ம கவனத்தை செலுத்த வேண்டும். அதாவது நம்ம யாராச்சும் ஒரு பொறுப்ப குடுத்து நம்மளை பாருன்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த பிரச்சனைக்காக நம்ம போய் தலையிட்டு பேசினா, நமக்கு ஒரு அவமானத்த குடுத்துரும். அதனால ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்திரும். அதனால பிறர் விஷயத்தில் நாம் தலையிடாம இருந்தாவே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு யோகமான காலகட்டங்கள். அஷ்டம சனி நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம எந்த ஒரு பிரச்சனைக்கு போகாம இருந்தாவே நமக்கு நல்லது. அதேமாரி அஷ்டம சனி நடக்கும்போது தெய்வ வழிபாடுகள், அதாவது தெய்வ வழிபாடுகள், யோகாசனங்கள், யோகாசனம், ஒரு தியானம் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு மிக மிக ஒரு நல்லதுங்க. மனப்பயிற்சி, உடல் பயிற்சி இதெல்லாம் ஆரோக்கியத்த குடுக்கும். இந்த மாரி ஒரு நிலையில இந்த அஷ்டம சனியில நீங்க வழிபடும்போது, இத யோகாசனம் செய்யும்போது உடலுக்கும் ஒரு பயிற்சி குடுத்தீங்கன்னா, மனப்பயிற்சியும் நல்லது, உடல் பயிற்சியும் நல்லது. இது 2 இருந்தா அஷ்டம சனி நம்மள ஒண்ணும் பண்ணாதுங்க. ஏன்னா, சனி பகவான் வேர்வை சிந்து உழைச்சா அவர் நமக்கு நன்மை அளிப்பார். வேர்வை சிந்தாம இருந்தோமா, நிச்சயமா அவர் நன்மை அளிக்க மாட்டார். சனி பகவானுங்கிற ஒரு கிரகம், அது 7ரையா இருக்கட்டும், அஷ்டமியா இருக்கட்டும், அந்த அஷ்டம சனியா இருக்கட்டும், கண்டாண்ட சனியா இருக்கட்டும், அதிர்ஷ்டாங்க சனியா இருக்கட்டும், இப்படி சனியில ஏகப்பட்டது பொங்கு சனி, மங்கு சனி, இப்படி சனி ஏகப்பட்டது சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. சனிங்கிற கிரகம் உழைப்ப சொல்லக்கூடிய கிரகம். எந்த அளவுக்கு அவங்க அந்த வாழ்க்கையில அந்த வேர்வை சிந்து உழைக்கிறாங்களோ, அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை குடுக்காது நண்பர்களே. அதனால தான் நம்ம காலையில எந்திரிச்சோன ஒரு வாக்கிங் சொல்றாங்க. வாக்கிங் போகும்போது உடலுக்கு பயிற்சிக்கு நல்லதுங்கிறாங்க. அது மாரி வேர்வை வெளியே வரும்போது நமக்கு எல்லாமே நன்மை. சனிங்கிற கிரகம் அதான் சொல்லும். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் வந்து 11ல் இருக்கார்.
குரு பகவான் 11ல் இருப்பது சிறப்பு. ராகு பகவான் 9ல் இருப்பது பாக்கியத்தை அருளக்கூடிய தன்மை. அப்போ இந்த கோச்சார் ரீதியாகவும் கிரகங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் தன்மையில் இருக்குது. கடகராசிக்கு அஷ்டமச்சனி என்ற ஒரு பயம் மட்டும் உங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு எல்லாமே இந்த காலம் பொற்காலமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இந்த நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட வழிபாடை சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா, நிச்சயமாக உங்களுக்கு வர அஷ்டமச்சனியாக இருக்கட்டும், கண்டச்சனியாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லைங்க. அதாவது நமக்கு மீறிய ஒரு சக்தி இருக்குதுன்னா, அது தெய்வம் தான். தெய்வத்தினால் நமக்கு ஆகாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத தெய்வத்தை தான் கிரகங்களை படைச்சிருக்குது. அதனால் தெய்வ வழிபாடு சிறப்பை தரும் நண்பர்களே. அதை மறந்து விடாதீர்கள். அதே மாதிரி உங்களோட நட்சத்திரத்துக்கு, ராசிக்கும் உண்டான பலாபலனையும் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் கேட்டுவிட்டு உங்களோட கருத்தையும், உங்களோட உங்களுக்கு இது எது சரியாக இருக்குது, எது பொருத்தமில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக பதிவிடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி ஒளிச்சந்திரன்.